Ziva presents A to Z with Pavi. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? I hope you're all doing good and staying safe. This is Pavitra Malolan and I'm going to be the host for your show A to Z with Pavi, presented by Arun Excello Ziva. இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் இன்வைட் பண்ணிருக்கோம். இவரை பத்தி சொல்லணும்னா நிறையாவே சொல்லலாம். ஆனா நான் குட்டியா கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்க விரும்புறேன். அண்ட் எப்படி ஆரம்பிக்கலாம் இவரை பத்தி இன்ட்ரோ? ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு 6 லாங்குவேஜஸ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவார். அது மட்டும் இல்லை, he is also a trained Bharatanatyam dancer, a trained contemporary jazz dancer, and he's also trained in film stunts and gymnastics, and he's a very well-known theatre artist. அண்ட் இவர் நம்ம கமல் சார் மாதிரினே சொல்லலாம். அவர் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட், சின்ன வயசுலேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அண்ட் அந்த லிகசி கண்டினியூ பண்ணுற மாதிரி இன்னும் நிறையா ஃபிலிம் நிறையா லாங்குவேஜஸில் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. சில தமிழ் படம் சொல்லணும்னா காக்கா, முருகா, காதல் சொல்லாசை, இந்த மாதிரி நிறையா மூவிஸ் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த லாக்டவுன்னு எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு இவரை பார்த்து கற்றுக்கலாம். ஏன்னா இந்த லாக்டவுனில் கூட அவரும் அவர் ஒய்ஃபும் மனிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மூவி அவர் ஒய்ஃபே வீட்லேயே டைரக்ட் பண்ணி வீட்லேயே எடிட் பண்ணி அண்ட் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி சூப்பராக ஓடிட்டு இருக்கு. Without further introduction, I would like to invite the guest of honor for our show today, the multi-talented one and only Mr. Ashok Kumar. So, vanakkam sir, எப்படி இருக்கீங்க? How are you? Thank you so much, Pavitra. That was a lovely introduction. Sankara TV பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். And ஆல்சோ இந்த இனிஷியேட்டிவ் எடுத்த அருண் எக்ஸலோக்கும் ஜீவாக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றி. பிகாஸ் ஐ திங்க் யூ ஆர் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஃபார் த சீனியர் கம்யூனிட்டி இன் ஆர் சொசைட்டி. ப்ளீஸ் கீப் டூயிங் யுவர் ஜாப் வெல் அண்ட் டச்சிங் லைஃப்ஸ். யூ டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த உரையாடலுக்கு தேங்க்ஸ் டு டெக்னாலஜி. இன்றைய தேதியில் லாக்டவுனுக்கு மத்தியில் நம்ம நேரில் சந்திக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் somehow we are able to connect, and thanks for putting it all together. Nandri, thank you so much. Yes sir, even we are really happy to have you on our show. So thanks once again for joining us today. சார், உங்கள் ஜேர்னி பற்றி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நடிக்க ஆரம்பிச்சிங்க அண்ட் இன்னி வரைக்கும் நீங்கள் நிறையா ஃபிலிம்ஸ் நிறையா லாங்குவேஜஸில் நடிச்சுட்டே இருக்கீங்க. அண்ட் நீங்கள் ஆக்டிங் மட்டும் இல்லாமல் நிறையா ஃபீல்ட்ஸ் யூ ஹேவ் எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் எக்ஸலும் ஆயிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னி பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? லைக் நீங்கள் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக ஆரம்பிச்சு டு வாட் யூ ஆர் டுடே, அதை பற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா எங்களுக்காக? கடவுள் அனுகிரகத்தில் சின்ன வயசுலேருந்து என்ன என்னோட பேஷனாக இருந்துச்சோ அது இன்றைக்கி ப்ரொஃபஷனாக இருக்குது. அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். சின்ன வயசில் பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பித்தேன். வெஸ்டர்ன் கண்டெம்பரரி ஜாஸ் பேலே கற்றுக்கிற வாய்ப்பு அமைஞ்சது. ஸ்டேஜ் ட்ராமா, தியேட்டர்லாம், ஆக்டிங்லாம் முடித்தேன். சொந்த ஊர் திருவையாறு. ஆனால் படித்து வளர்ந்ததெல்லாம் மும்பையில். கல்லூரியெல்லாம் அங்கே தான் முடித்தேன், சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ். ஹிந்தி லிட்ரேச்சர் வித் டபுள் மேஜர் இன் சைக்காலஜி அண்ட் சோஷியாலஜி. ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறேன், ஜேர்னியை கேட்டிருக்கீங்க. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபேஸ் த கேமரா வாஸ் அஸ் அ சைல்டு ஆக்டர், ஸ்ரீ கிருஷ்ணான்னு ஒரு சீரியலில். இப்போ கூட இன்ஃபேக்ட் சமீபத்தில் தூர்தர்ஷனில் இட் இஸ் பீங் டெலிகாஸ்ட். ஸோ அதில் இந்த காலிங்க நர்தனம் பண்ணுறது, கோவர்தனகிரி தூக்குறது, அதெல்லாம் த க்ரீம் எபிசோட்ஸ் ஆஃப் கிருஷ்ணாஸ் லைஃப். கடவுள் அனுகிரகத்தில் that was the first role that I played as the little Lord Krishna. And this is way back in 93-94 when I also got the Best Child Actor Award from Uptrons. அதுக்கப்புறம் பயணம் தொடர்ந்துகிட்டே இருந்தது. படிப்பு ஒரு சைடில், ஸ்டேஜ் தியேட்டர்லாம் ஒரு சைடில், பரதநாட்டியம் நிருத்ய மயூர் அவார்டுன்னு கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிராலேருந்து ஒரு டைட்டில் கிடச்சிது. அண்ட் தென் கிராஜுவலி டவுன் சவுத் என்னோட ஆக்டிங் கரியர்னால் மொதல் படம் பேர் முருகா. முருகாவுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கு, கோழி கூவுது, சமீபத்தில் கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், காக்கா, காதல் சொல்ல ஆசை. சவுத்துன்னு எடுக்கிறப்ப தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு சைடில் தேவஸ் பிரேமிஸ்தாவா, காக்கி, மலையாளத்தில் ஒரு படம் பண்ணேன். ஸோ ஆக்டிங் ஒரு பேஷனாக இருந்தது, அதுக்கு லாங்குவேஜ் ஒரு பேரியராக இல்லை. ஐ எம் ஃபார்ச்சுனேட் தட் நான் நேசிக்கிற சுவாசிக்கிற ஒரு தொழில் எனக்கு டெய்லி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சந்தோஷமாக இஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு வேலையாக கிடைச்சிருக்கு. ஸோ ஐம் தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் தட். தேங்க்யூ சார். நிச்சயமாக உங்கள் ஜேர்னி பற்றி அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தட் வித் அஸ். சார், உங்கள் ஜேர்னி பற்றி பேசச்சு கண்டிப்பாக உங்கள் ஷார்ட் ஃபிலிம் மனிதம் பற்றி நான் கேட்டே ஆனோம் அண்ட் நம்ம பேசியே ஆனோம் இன்னைக்கு. இந்த ஃபிலிம் ஒரு ரொம்பவே ஸ்பெஷலில்.
ஏன்னா நீங்கள் லாக்டவுன் அப்போ இந்த ஒரு ஃபிலிம் எடுத்தீங்க, அதுவும் உங்கள் ஒய்ஃப் டைரக்ட் பண்ணாங்க, நீங்கள் நடிச்சிங்க, எடிட்டிங் அண்ட் போஸ்டிங் ஆன் யூடியூப் எல்லாமே வீட்டிலேருந்தே பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூடியூப்ல சூப்பராக போயிட்டு இருக்குங்க. ஈவன் ஐ சோ யுவர் ஃபிலிம், இட் வாஸ் சூப்பர். அண்ட் ஒரு சோஷியல் மெசேஜை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் இந்த மனிதம் ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? Manidam basically it's a humble effort, it's a humble expression of gratitude towards the spirit of humanity. வீட்டில் லாக்டவுனில் இருந்தோம். எஸ்பெஷலி சினிமா ஆஸ் அ ஃபீல்டு பார்க்குறப்ப ரொம்ப what we say சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் நெவர் அ ஒன் மேன் ஷோ. நீங்கள் சாதாரணமாகவே ஒரு ஷூட்டிங் நடக்கிறோம்னா லைட்மன், ஸ்பாட் பாய்ஸ் ஒரு கேமரா யூனிட் எங்கேருந்து வருது, வெவ்வேறு இடத்துலேருந்து வி ஆல் கம் டுகெதர். அண்ட் இந்த தருணத்தில் வித் சோஷியல் டிஸ்டன்சிங் ஒவ்வொருத்தரை பார்க்க முடியாது, பேச முடியாது, யூனிட் எல்லாம் ஒன்று சேரவே முடியாது. ஆஸ் ஆக்டர்ஸ் ஆர் பீப்புள் இன் சினிமா நம்மளே வேண்டிட்டு இருக்கோம், வென் இஸ் த க்ரீன் சிக்னல் ஃபார் ஷூட்டிங்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட்னு. பட் ஸ்டில் ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னா மேபி அதுக்கு ரூட் வேறு மாதிரி மாறியும் எப்படியாச்சும் ரீச் பண்ணணுமேங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ மனிதம்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஸ் யூ செட், ஐ எம் தேங்க்ஃபுல் டு மை ஒய்ஃப் ஹூ ஹேண்டில் த கேமரா. இது ஃபோன் கேமராவில் பண்ண ஷூட் தான். நான் மற்றபடி வேறு எந்த டெக்னீஷியனையும், மியூசிக் டைரக்டர் ஷி வாஸ் ஃப்ரம் வந்தனா மசான், ஷீ இஸ் ஃப்ரம் பூனே, அண்ட் எடிட்டர் ஃப்ரெட்ரிக் கேல்வின் என் நண்பன், ஐ டென்ட் மீட் தம் அட் ஆல். எல்லாம் ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில் தான் நடந்தது. இங்கேருந்து ஷார்ட்ஸ் எடுத்து அவங்களுக்கு இமெயில் பண்ணி இதுக்கப்புறம் இதுன்னு சொல்லி இந்த மூடு, இந்த தீம், ஐ வாஸ் கோஆர்டினேட்டிங் ஒன்லி ஆன் ஃபோன். சோஷியல் டிஸ்டன்சிங்கோட ரெஸ்பான்சிபிலி ஒன்லி பர்சன் whom I saw in front of me was my wife Sharanya. And I'm really thankful to her because she was the one who handled the camera. Manidam is basically, as you said, ஒரு சோஷியல் இனிஷியேட்டிவ். ஏன்னா நம்ம அந்த படம் நம்மளை உணர வைக்கும் தட் நம்ம எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ பிளான்ஸ் வச்சுருப்போம் லைஃப்பில். எனக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இந்த கோல் இருந்துச்சு, பர்சனலி ஐ வாண்டட் டு டூ திஸ், இந்த இடத்துலேருந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் வரத்துக்கு இருந்தது, இந்த இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருந்தது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வி ஆர் கம்ப்ளைனிங் ஸோ மச் இந்த லாக்டவுன் சடன்லி நம்ம லைஃப்பை அடிக்கிறப்ப. பட் வி ஷுட் ரியலைஸ் தட் சில பேர் பேசிக் நெசசிட்டிஸ், அம்யூனிட்டிஸ்க்காகவே போராடிட்டு இருக்காங்க ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். தே மைட் பி மைக்ரண்ட்ஸ் ஆர் பாப்பர்ஸ். அவன் நடு ரோட்டில் சம்பாத்தியம் இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. கடவுள் நமக்கு அந்த அந்த பிரச்சனை வைக்கலை. பை காட்ஸ் கிரேஸ் தலைமையில் ஷெல்டர் இருக்குது, பசிக்கிற நேரத்தில் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டாவது இருக்குது. டுடே த ரிச்சஸ்ட் மேன் இஸ் த ஒன் ஹூ இஸ் அட் ஹோம் வித் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் 1 or 2 மீல்ஸ் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட முடிகிறவன் தான் இஸ் த ரிச்சஸ்ட் மேன். நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு வச்சுக்கோங்க, பெரிய வண்டி இருக்கட்டும், நடு ரோட்டில் போகிறதுக்கு ஃப்ரீடமே இல்லையே எனக்கு. ஸோ நம்ம வி ஷுட் பி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். அண்ட் அந்த ஹியூமிலிட்டி நமக்குள்ளே வரணும், அந்த தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ் நமக்குள்ளே வரணுங்கிற ஒரு உணர்வை டச் பண்ணுறதுக்கு தான் மனிதம் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் மனிதம். இட்ஸ் ஸ்பெல்ட் அஸ் MANIDHAM. யூடியூப்பில் யூ கேன் ஃபைண்ட் த ஃபில்ம் and it's a short film, but I'm very sure that it will touch the chords of your heart. ரொம்ப அருமையா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அண்ட் நம்ம அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஆன் அ குட்டி பிரேக். Arun Excello Ziva presents A to Z with Pavis. Ziva presents A to Z with Pavis. Welcome back to the show, viewers. You're watching A to Z with Pavi, presented by Arun Excello Ziva. So welcome back to the show again, sir. And இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நீங்க ஃப்ரீகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் நம்ம சங்கரா டிவி வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? What is ஃப்ரீகத்தான் and how did it start? Freakathon, basically as the name suggests, it's you basically freak out. But இதுக்கு there is some method to madness. இது ஒரு லைஃப் ஸ்டைல் டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் ரிஜிமாக ஆரம்பித்தோம். இட் வாஸ் லான்ச்ட் இன் மலேசியா. நடு ரோட்டில் ஃப்ளாஷ் மாப்ஸ் எல்லாம் பண்ணி, இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் டு இட். டான்ஸ் இருக்குது, யோகா, தாய்ச்சி, கிக் பாக்ஸிங், சிலம்பம், லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஈவன் அண்ட் நம்ம ஏஜ் குரூப் வைஸ் தீஸ் ஆர் டெய்லர் மேட் ஆக்டிவிட்டீஸ். பேசிக்லி நிறைய பேருக்கு இன்றைய தேதியில் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் இஸ் ஆஃப் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ். பட் நம்மளே நமக்காக நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் மைண்டில் நம்மளே வி ஃபிக்ஸ் தம் அப். ஸோ இந்த ஹிண்ட்ரன்ஸஸை உடைக்கிறதுக்கு தான் அண்ட் உங்களுடைய மனசில் இருக்கிற இனிபிஷன்ஸை போக்குறதுக்கு தான் ஃப்ரீகத்தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ ஈவன் தெர் ஆர் ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஏஜ்
all these barriers are just shunned away and everybody gets to do everything under one platform. சில பேர் யோசிப்பாங்க நான் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கேன், மற்றவங்களுக்கு மத்தியில் நான் ஹவு டு ஐ யூனோ கோப் அப், சரி கிளாஸஸ் எல்லாம் வேணாம் வீட்டிலே இருந்துடலாம். பட் ஃப்ரீக்கத்தான் இஸ் பேசிக்லி டு என்கரேஜ் எவ்ரிபடி. இப்போ குழந்தைங்க கூட பண்ணுறப்ப வி ஹாவ் அ லாட் ஆஃப் நிமோனிக் ஸ்ட்ராட்டஜிஸ், லாட் ஆஃப் மெமரி என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக்ஸ், லாட் ஆஃப் கேம்ஸ். அதே எல்டர்லி கம்யூனிட்டி கூட நம்ம பண்ணுறப்ப வி ஹாவ் அ லாட் ஆஃப் tai chi, லாட் ஆஃப் மெடிடேஷன், லாட் ஆஃப் யோகா. ஸோ these are tailor-made sessions based on who the target group is. நிறைய கார்பரேட்ஸ் கூட we do sessions and அவங்க கூட பண்ணுறப்ப there's a lot of team building exercises, lot of breaking the hierarchy. அந்த அந்தஸ்து or அந்த பொசிஷன்ஸ் அந்த டெசிக்னேஷன்ஸ் எல்லாத்தையும் மறந்து எம்பத்தி எப்படி கொண்டு வரலாம், எப்படி ஒரு யூனிசன், எப்படி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஒர்க்ட் அப்பான் in different workshops of Freakathon. So in fact the youngest freakaholics that we have are from the age group of around 6. They start and the eldest one whom I have worked with has been 72 years old. So I'm proud in general that the tagline of Freakathon itself is mind plus body plus spirit. So நம்ம உடல் நலத்துக்கும் சரி, நம்ம மனநிலைக்கும் சரி, and also for spiritual growth, because I think நம்ம மனசு ரீதியில் முழுமையாக பியூராக ஒரு 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 ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்டசியில் இருந்தோம்னா everything else comes into place. So Freakathon also started that way and அந்த ஜேர்னி தொடர்ந்துட்டு இருக்கு. Hopefully we'll love to meet you all also through sessions of Freakathon very soon. சார், இந்த பேண்டமிக் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டமான சமயம்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே நம்ம பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் தெரியல. ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சங்கட்டமான சுச்சுவேஷன்னே சொல்லலாம். அண்ட் நிறையா வீட்டில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க. அண்ட் அவங்களோட டெய்லி பார்க்குற சீரியல் கூட கட் ஆயிடுச்சு. அண்ட் அவங்களால வெளில போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேச முடியல. ஒரு மாதிரி வீட்லேயே இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு ஒரு குவிக்காக ஒரு அட்வைஸ் தரணும்னா என்ன தருவீங்க? இந்த லாக்டவுன் பற்றி, பேண்டமிக் பற்றி அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் அதை எப்படி கோப் அப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்டர்லி கம்யூனிட்டிக்கு நம்ம என்னங்க சொல்ல போகிறோம்? ஐ திங்க் அவங்க நம்மளோட தாத்தா பாட்டிமா, குள்ளு தாத்தா குள்ளு பாட்டி அவங்கெல்லாம் சொன்னதை நம்ம ரெகுலராக ப்ராப்பராக லைஃப்பில் இம்பைப் பண்ணி ஃபாலோ பண்ணோம்னாலே ஐ திங்க் வி வில் பி ஹெல்தி. எப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் பில்டிங் எல்லாம் விளையாடிட்டு when I come back home, அம்மா சின்ன வயசில் she used to keep saying மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வாடா. அண்ட் மை பாட்டிமா will say எல்லாம் கை காலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வரணும். ஸோ ஐ திங்க் இன்றைய தேதியில் அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டு மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன் அண்ட் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஐ திங்க் இஃப் வி பர்சனலி இன் ஜென்ரல் வெஜிடேரியன் ஃபுட் இஸ் த பெஸ்ட் டு ஃபாலோ. அது தவிர இட் வில் அந்த நியூட்ரிஷியஸ் டயட் வித் whatever we say இந்த டர்மரிக்கோ ஆர் லெமன் இதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்கவே தேவையில்லை. ஐ திங்க் அவங்க சொன்னதை if we just follow, we can keep our health and our system fine. அண்ட் வைரஸஸ் நிறைய இருக்குது ஏற்கனவே காற்றுல. இப்போ கொரோனா இது சடன்லி ஒன்றும் பயப்படுற ஒரு விஷயம் இல்லை. It is there and we just need to keep our system strong so that it doesn't affect our aura, it doesn't even try to come close to us. எல்டர்லி கம்யூனிட்டிக்கு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ஐ திங்க் இதில் நிறைய ப்ளஸஸ் வேறு இருக்குது. யூ ஆக்சுவலி கெட் டு கம்யூனிகேட் அண்ட் இன்ட்ராக்ட் ஸோ மச் மோர் வித் யுவர் லவ்ட் ஒன்ஸ் அட் யுவர் ஹோம்ஸ். ஆர் இப்போ ஜீவாலே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா தெர் ஆர் ஸோ மெனி எல்டர்லி பீப்புள் whom we actually interact, talk about childhood days, old memories and all that you can actually speak about. So much of bonding that helps. And I think technology வளர வளர இன்றைய தேதியில் all of us have been running around in our lives. அண்ட் இந்த ஓடுற ஓட்டத்தில் வெளிநாட்டில் யாரோட வீட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும், பக்கத்து வீட்டு நெய்பர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் அ பாயிண்ட் வென் we can actually interact with our close loved ones. நல்லா விசாரிக்கிறது, டெக்னாலஜியை கன்ஸ்ட்ரக்டிவ்லி யூஸ் பண்ணணும். இப்போ மை மதர் ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் இன் பாம்பே, நான் சென்னையில் மாட்டிகிட்டு இருக்கேன். ஃபிசிக்கலி இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இட்ஸ் ஆன் இந்த லாக்டவுன் கிரைசிஸில் தேங்க்ஸ் டு டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்டிவ்லி ஐ ஸ்பீக் டு ஹர் எவ்ரிடே த்ரூ அ வீடியோ கால். எப்படி இருக்காங்க, சாப்பிட்டாங்களா, அவங்க இன்றைக்கி என்ன இங்கே சமைச்சிருக்காங்க, அவங்க ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்க இங்கே கேட்பாங்க நம்ம ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கும். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கனெக்ட். அண்ட் இதே ரெகுலர் டைமில் இருந்ததுன்னா ஷூட்டிங்க்கு போகிறோம், சரிம்மா இங்கே ஷார்ட் முடிச்சுட்டு நான் கால் பண்ணுறேன், இல்லை நைட் பேக்கப்க்கு அப்புறம் கால் பண்ணுறேன், சாரிம்மா நான் பேசவே முடியல. This is the time when let us take it as a blessing when we can bond with our families. I'm so glad that I'm at home able to eat
with my wife and with my family, in-laws நம்ம அங்கே மீட் பண்ண போகிறோம். It feels really nice. அதே போல் ஐ திங்க் சீரியல்ஸ் எல்லாம் ஒரு பாயிண்டில் கொஞ்சம் டைம் வர சீரியல்ஸ் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் வீட்டில் எப்படி சண்டை மூட்டி விடுறதுங்கிற விஷயம் தான் அதிகமாக அதில் காமிக்குது. ஸோ அதை கொஞ்ச நேரம் மூட்டை கட்டி சைடில் வச்சதும் சந்தோஷம்தான். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனி சீரியல், பட் இன் ஜென்ரல் ஐ திங்க் மைண்டை ரிஃப்ரெஷ்டாக வச்சு மெடிடேஷன் பண்ணுறது டு கனெக்ட் வித் யுவர் ஓன் செல்ஃப், இந்த தருணம் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ லெட்ஸ் மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். மை தண்டவத் பிரணாம்ஸ் டு ஆல் தி சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும். திஸ் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஈவன் திஸ் ஃபேஸ் வில் சேஞ்ச் அண்ட் we have our fingers crossed and our prayers on. Prayers that the whole world should heal soon. I think நம்ம இவ்வளோ வருடங்களாக we have exploited nature so much. So mother nature இப்போ தானாகவே அவங்கள சரிப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஸோ மேன் ஹஸ் ஆல்வேஸ் பீன் greedy. நிறைய கடவுளோட விதானத்தில் ஹஸ்தக்ஷேப் பண்ணியிருக்கோம். Now our only prayer is that everything gets back to normalcy and we start respecting nature more, respecting people around us more. எப்போவுமே சுயநலமாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு மட்டும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு மட்டும் வாழ்க்கையை பார்க்காம, if we can learn to respect the humanity factor within everybody, I think this world will eventually become a better place to live in. வாவ், உங்ககிட்ட பேசினா எனக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பட் நம்ம அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். Arun Excello Ziva presents A to Z with Pavis. Arun Excello Ziva presents A to Z with Pavis. Hi viewers, welcome back and you're watching A to Z with Pavi presented by Arun Excello Ziva. நம்ம இப்போ ஷோ ஓட லாஸ்ட் செக்மெண்ட்க்கு வந்தாச்சு. We are going to have a fun round. நீங்க ரெடியா? Fun round. Absolutely ready for any fun. சொல்லுங்க. கண்டிப்பா சார். So we are going to play a rapid fire round. So I'll ask you ஒரு 5-6 கேள்வி கேட்பேன். நீங்க குயிக்கா பதில் சொல்லணும். ரெடி? Okay, ready. So first question. உங்களுக்கு சேம் டைம்ல யூ கெட் அ மூவி ஆஃபர். ஒன்று வந்து நயன்தாரா இந்த லீட் ரோல், இன்னொன்று வந்து ஆலியா பட் இந்த லீட் ரோல். நீங்க எந்த மூவியோட ஆஃபர் எடுத்துப்பீங்க? நயன்தாரா ஒரு ஆலியா பட். குவிக்காக ரிப்ளை சொல்லணும்னா பட்னா ஆலியா பட் சொல்லிடுவேன். பட் ரீசன்ஸ் ஆர் பேசிக்லி பிகாஸ் ஆலியா பட் இஸ் அகெயின் நார்த்ஸில் ஹிந்தியில் நிறைய படங்களும் பண்ணுறாங்க. ஸோ ஆலியா பட் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒரு ஹிந்தி ரிலீஸும் இருக்கும், அதே நேரத்தில் தமிழ் அண்ட் தெலுங்கு ரிலீஸும் இருக்கும். ஸோ ஐ கேன் ரீச் அவுட் டு மோர் பீப்புள். மற்றபடி as actresses they are both fabulous. இதெல்லாம் என்ன பதில் சொல்றது? I think, but yeah, because you said rapid fire, so I would say Alia Bhatt. And next question, Rajiniya Kamala? Rajini, because we share the same date of birth as well. Rajini sir, 12th December we were born together. Not born together, like born on the same date. And மற்றபடி this is actually a tough question because I love Kamal sir. See, I love Rajini sir as a star. I love Kamal sir as an actor, as a creator, because Kamal sir is one person I think every actor seeks inspiration and has him within him somehow. ஏன்னா அவரை பார்த்து வளர்ந்துருக்கோம், அவர்கிட்ட நிறைய டெக்னிக்ஸ் நம்ம இம்பைப் பண்ணுறோம் as actors. சென்னை வந்த புதுசில் ஐ ரிமெம்பர் ஒன் லிட்டில் இன்சிடென்ட் வேர் சாம்கோ ஹோட்டல் பக்கத்தில் அவரோட ஆஃபீஸ் இருக்குன்னு யாரோ சொல்லியிருந்தாங்க. ஒரு வாய்ப்பு கேட்கணுங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி ஒரு தலைவனை பார்த்துடணுங்கிற அந்த ஆர்வத்தில் அங்கே போனேன். couldn't enter, there was a big gate, security காரர் கொஞ்சம் சைடில் போனோன்னா கேட்டை தாண்டி உள்ளே போயிட்டு எப்படியாச்சும் அவரை பார்த்துடலான்னு ஏதோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே போனேன். பட் திஸ் வாஸ் அ டைம் when he was shooting for விருமாண்டி அண்ட் நேரில் அவரை பார்க்க முடியல. ஸோ தே செட் சார் இப்போ கேம்போ கோலாவில் எங்கேயோ செட்டு போட்டிருக்காங்க, ஷூட்டு போயிட்டுருக்குன்னெல்லாம். ஸோ அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வரப்போ அதுக்குள்ளே செக்யூரிட்டிக்கு அவங்க கால் பண்ணிட்டாங்க, என்னப்பா இப்படி யாரையும் உள்ளே விட்டேன்னு. அண்ட் தென் ஹி வாஸ் லைக், என்ன சார் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நண்பா சொன்னா நீ விட்டுருப்பியா உள்ள தலைவனை பார்க்கணும் அதெல்லாம் சொல்லி. So Kamal sir is one person. Then eventually I happened to meet him when Konjam Coffee Konjam Kadal ஒரு படம் பண்ணியிருந்தோம், where நானு, நாசர் சார், ரேவதி மேம், we all did a cameo appearance in that. and அதோட ஆடியோ லான்ச் அவர் வீட்டில் தான் நடந்தது. ஸோ அவரோட பிஆர்ஓட்ட நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி வச்சிருந்தேன், நிக்கில் அப்போ பண்ணிட்டு இருந்தார். இப்போ நிக்கில் ப்ரோ நான் சின்ன வயசில் இன்ஃபேக்ட் ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷன் கோவா போனப்போ ஒரு வெற்றி விழா படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கிறப்ப அங்கிள் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு நான் கோவாவில் கேட்டிருந்தேன். அப்புறம் அந்த பதில் வந்துச்சு. அந்த அப்புறத்துக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 23 years தாண்டிடுச்சு. ஸோ தயவு செய்து அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இன்னைக்குன்னு சொல்லி
அந்த இந்த கதையும் அவர் கமல் சார்கிட்ட சொல்லி கமல் சார் அப்புறம் ஃபைனலி என்னை கூப்பிட்டு சாரி ஃபோட்டோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லி என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தார். ஸோ ரஜினி சார், கமல் சார், two wonderful stalwarts and pillars of our industry. We seek inspiration from both of them. So it's a dicey question to pick one, but because same date of birth, I'll say Rajni sir. வாவ் வாவ் சூப்பர். ஆனால் நீங்கள் கமல் சாருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி சொன்னீங்க அண்ட் சச் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் மெமரி டு செரிஷ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஆன்சர் அண்ட் எஸ் ரஜினி இஸ் த ஆன்சர் நவ். எஸ் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் இப்போ ஒரு லிஃப்ட்ல போறீங்க அண்ட் அந்த லிஃப்ட் நின்றுச்சு. ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் லிஃப்ட்குள்ளே மாட்டிட்டு இருக்கீங்க அண்ட் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் கூட. ஸோ நீங்கள் அந்த 15 மினிட்ஸ் என்ன கான்வர்சேஷன் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க? In general, I'll say that how is Abhishek doing? How is Amitabh Bachchan sir doing? And now that we are locked here, once the lift therapy current alla vandadukku appuram, I would like to invite her home with family because I have a wonderful wife who cooks awesome food. So please வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க, நான் அவங்களை கூப்பிட்டுருப்பேன். And as a fan moment, definitely I have been a big fan of Aishwarya Rai Bachchan. And I think அந்த conversation 15 minutesக்கு மட்டும் லிமிட்டடாக இருந்திருக்காம வீட்டுக்கு வந்த பிறகு that would have been a good extended conversation with family. But yes, this is a lovely answer from you. And next வந்து உங்களுக்கு ஒரு 2 choices இருக்கு. சாக்லேட் பாய் ரோலா வில்லன் ரோலா, எது நீங்க ப்ரிஃபர் பண்ணி நடிப்பீங்க? ஒரு சாக்லேட் பாயாவும் ஒரு வில்லன் இருக்கலாமே. இப்போ டெர்மினேட்டர் மாதிரி ஒரு படத்துல பாக்குறப்ப அர்னால்ட் ஸ்வாஷ்நெகர் தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருந்தாலும் we really அந்த வில்லன் நமக்கு ரொம்ப பிடிக்கும். But anyways, to come to your question, chocolate boy or villain? Villain roles as an actor I love to do because it challenges. வில்லனுக்கு எப்பவுமே கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமா இருக்கும். ஹீரோனா அவனுக்கு நல்லவனா இருந்தாகணும், he should be a good boy, எல்லாமே இருக்கு. Villain is the person who makes him be a good boy. So villainங்கிற கதாபாத்திரம் is generally very interesting for an actor. So I would love to play the villain, but at the same time அடிப்படையில் as a personality I'm a very romantic guy, I'm a very fun loving guy. So I think the chocolate boy thing comes easily to me. Maybe a blend of it, exploring different characters through films. So ஒரு படத்துல chocolate boy இருப்போம், அடுத்த படத்துல பட்டுன்னு வில்லனா சர்ப்ரைஸ் பண்ணலாம் எல்லாரையும். லவ்லி சார், we would like to உங்க ரெண்டு ரோலையும் உங்களை பார்க்க நாங்க எல்லாருமே விரும்புறோம். and chocolate boy villain, that also seemed like a lovely answer. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரோலுக்கு. சார், நீங்கள் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வரும், அது யாருன்னு சொல்ல முடியுமா? பார்த்துட்டு கேன் யூ ரெகக்னைஸ் தட் பர்சன்? ஏய், இது எப்போ ஒர்க் அவுட் பண்ணீங்க? குட் ஒர்க் உங்கள் கிராஃபிக்ஸு. பட் நான் வயசானோன்னு இப்படி தான் இருப்பேனோ பரவாயில்ல. பட் ஐம் கிளாட் தட் ஐ ஆல்வேஸ் ஹாவ் மை ஸ்மைல் ஆன். ஸோ சிரிச்சிட்டு சந்தோஷமாக வயசானாலும் பிரச்சனை இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கணும். நைஸ் ஒர்க். அண்ட் நம்ம இதோட ஒரு லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த ஷோவில் ஒரு ஹேபிட் ரிவீல் பண்ணணும், ஒரு ஹேபிட் இல்லாட்டி ஒரு சம்திங் தட் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நீங்கள் இப்போ சொல்ல போறீங்க. ஒரு சீக்ரெட்டாக இருக்கலாம், ஹேபிட்டாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். நிறைய பேர் ஆக்சுவலி சினிமாவில் என்ன ப்ராபப்ளி கொஞ்சம் அவுட்காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு இப்போ சின்ன வயசில் ஸ்ரீகிருஷ்ணான்னு ஒரு சீரியல் பண்ண சொன்னேன்ல, அதுக்கப்புறம் கிருஷ்ணா ஹேஸ் somehow been a part of my family. He's been the head of the family. I was born, my amma's name is Radha, my appa's name is Balakrishnan. So வீட்லயே அதே கிருஷ்ணமயமா எப்படி இருக்குன்னு பாருங்க என்வாயர்மெண்ட். நம்ம ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்ல மாட்டேன், I'll say Hare Krishna, that's how I talk. And there's this good spiritual side which has to grow manifold, and I'm thankful to Amma Appa for அந்த base create பண்ணதுக்கு. So I regularly chant Hare Krishna Mahamantram வீட்ல சொல்லுவேன். அம்மா ஸ்தோத்திரங்கள் எல்லாம் whatever she's taught, I keep chanting those as well at home. I try to teach that or sit along with my family when we do our prayer sessions. So there is one spiritual side of mine, I don't know which many people would know. I don't know if it's a secret, but yeah, அந்த விஷயத்தை நான் கண்டிப்பா சொல்லலாம். You've done a great job in the rapid fire round. And you've come to the end of the show, sir. And first of all, thank you so much for taking time and joining with us today. Firstly, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி once again. And சங்கரா டிவி நேர்கள் அனைவருக்கும், சங்கரா டிவியோட ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனமார்ந்த நன்றி. ஐ திங்க் ஆஸ் அ கான்செப்ட் இன்றைய தேதியில் வென் மெட்டீரியலிஸ்டிக்லி நம்ம ஸோ இன்க்ளைண்டாக இருக்கிறப்ப somewhere to connect to our own self,
நம்மளோட ஸ்பிரிச்சுவல் சைடை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சங்கரா டிவி அவங்களோட யோகதானத்தை அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் மை அம்மா வி ரெகுலர்லி வாட்ச் சங்கரா டிவி as well. And I think லாக்டவுனோட டைமில் தெர் ஆர் செஷன்ஸ் வேர் இன்ஃபேக்ட் சில்ட்ரனுக்கு எனக்கு சின்ன வயசில் அம்மா சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் நிறைய ஸ்லோகங்கள் நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. விச் இஸ் ஆல்சோ நைஸ் டு நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் கற்றுக்குறோம், ஒரு பாயிண்டில் வி ஃபர்கெட் அபவுட் இட் அண்ட் தென் வி ரீலேர்ன் வி அன்லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். அந்த பல விஷயங்களோட சமன்வயத்துக்கு இந்த லாக்டவுன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ சங்கரா டிவியில் ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கீப் டூயிங் திஸ் வண்டர்ஃபுல் சர்வீஸ் தட் யூ ஆர். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மனமார்ந்த நன்றி. இட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல் டாக்கிங் டு யூ ஆல். கடவுள் நகரத்தில் கூடிய சீக்கிரமாக நேரில் சந்திக்கிற தருணமும் அமையணும்னு நான் ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Hi viewers, thank you so much for watching our show today. I hope you all enjoyed it. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேங்க. ரொம்ப கலகலப்பாக இன்டர்வியூ போச்சு. அந்த ஆக்டர் அசோக் அவ்வளோ அருமையாக பதில் சொல்லியிருந்தாரு. அண்ட் இதே மாதிரி நம்ம அடுத்த ஷோஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நாங்கள் variety of guests from different fields ல இருந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். So until then, please keep watching this space and watching our show. And this is Pavitra Malolan signing off as your host for the day. And you're watching A to Z with Pavi, presented by Arun Excello Ziva. Stay safe, be positive. Arun Excello Ziva presents A to Z with Pavi.